படம் வந்து கலியுகம் அப்படின்ற பேருக்கு வந்து ரொம்பவே ஜஸ்டிஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் எனக்கு. நான் இந்த மாதிரி படம் பார்த்ததில்ல பெருசா. ஸோ எனக்கு வந்து இது பிடிக்குமா பிடிக்காதான்னு யோசிச்சுட்டு இருக்க டைமில் நிஜமாவே ரொம்ப நல்லா இருந்துச்சு படம். அதுதான் நான் அது என்ன சொல்ல வராங்கன்னு நான் சொல்லிட்டேன்னா உங்களுக்கு படம் அதோட இன்ட்ரெஸ்ட் போயிடும். நீங்கள் ஆனால் இது நிஜமாவே உங்களால் ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சிடும். உங்களுக்குள்ளே இருக்கிற எமோஷன்ஸை தூண்டுற மாதிரியான ஒரு படமாக தான் இருக்கும். ஸோ நான் என்னென்னு சொல்லிட்டா உங்களுக்கு அது இன்ட்ரெஸ்ட் போயிடும். ஸோ அதில் மெயினாக வந்து ஒரு மூணு ஸ்க்ரீன் ஸ்பேஸ் இருக்குது. ஹரி சார், ஸ்ரத்தா மேம் அண்ட் இனியன் அப்படின்ற 3 பேர் பண்ணியிருக்காங்க. 3 பேருமே நமக்கு ஒன்று கோவம் வரும், இல்லை அவங்கள பார்த்தா என்னடா அப்படின்ட்டு இருக்கும். ஏன்னா அவங்க ரோலுக்கு தேவையானதை பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. ஒருத்தரை பார்த்தா அவங்களோட கேரக்டருக்கு கோவம் வரும்னா நம்மளுக்கு அவங்க நிஜமாவே அவங்க மேலே அந்த படத்தில் கோவம் வரும். ஸோ இப்போ அப்படி இருக்கும்போது நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக ஃப்ளாலெஸ்ஸாக பண்ணியிருக்காங்க. மியூசிக் எல்லாமே ஆப்டாக பர்ஃபெக்டாக அந்த இடத்துக்கு என்ன தேவையோ அது இருக்குது. எதுவுமே வந்து ஓவர் டூ பண்ண மாதிரி அந்த மாதிரிலாம் இல்லாமல் அந்த இடத்துக்கு என்ன வேணுமோ அது கரெக்டாகவே இருக்குது. படம் இந்த போர் வரும்பொழுது இந்த மாதிரி ஒரு படத்துக்கும் தெரியாது, அங்கே போர் நடக்கிறவங்களுக்கும் தெரியாது. பட் இந்த டைமில் வந்து படம் ரிலீஸ் ஆனது தான் ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறமா ஒரு கலியுகம் இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்கள்ல, ஸோ அதை பேஸ் பண்ணி ஒரு படம் ஃப்யூச்சரிஸ்டிக்காக எடுத்திருக்காங்க. ஸோ ரொம்ப நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, எல்லாமே நல்லா நடிச்சிருக்காங்க. ப்ளஸ் வந்து ஒரு மெசேஜ் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் தேட்டர் வந்து பார்த்தா தான் அது புரியும். எல்லாருமே சூப்பராக நடிச்சிருந்து அவங்க சொன்ன மெசேஜ் தான் சூப்பராக இருந்தது. ஸோ எல்லாரோட நடிப்பும் நல்லா இருந்தது. ஒரு மனுஷனே சாப்பிட்ற நிலமை வந்து வரும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ மற்றது எல்லாமே தேட்டரில் வந்து பாருங்கள். படம் வந்து சைக்கோ த்ரில்லிங் மூவிலாம் விருப்பப்பட்டு பார்க்குறவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். இது எப்படி சொல்கிறது, இது யூஷுவல் மூவி மாதிரி இருக்காது. நிறைய எஃபெக்ட்ஸ் போட்டு நிறைய இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே ஒரு சில மூவிஸோட கொஞ்சம் பார்த்த மாதிரி தான் இருக்கும். பட் பார்க்கலாம். ஆக்சுவலி இது ஒரு ஆக்ஷனும் இருக்குது. கதை வந்து வேறு எங்கேயும் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. லைக் அந்த ஸ்டார்ட் பண்ணி அது மெயினாக கொண்டு போகிறது வந்து ஒரு த்ரில்லர் கிட்ட ஒரு சைக்கோ கிட்ட மாற்றுற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. அது என்ன அப்படின்னா, அதுலேருந்து எப்படி ஹீரோயின் வந்து காப்பாற்றிக்கிறாங்க அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் கதையில் என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க வருவாங்க காப்பாற்ற, அவங்க நல்லவங்களா இவங்க கெட்டவங்களான்ற மாதிரி நம்ம குழம்பிடுவோம். ஏன்னா வந்து எல்லாருமே அவங்க சுயநலத்தில் தான் வந்து வாழ்கிறாங்க அப்படிங்கிறத காமிச்சிருக்காங்க. அவங்க சுயநலத்துக்கு எல்லாம் வாழ்கிறாங்க. ஸோ நீங்கள் காப்பாற்றிக்கணும், உங்களுக்கு என்ன வேணுன்றதை பார்க்கணுன்னா அந்த இடத்த தேடி நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிருக்காங்க. ஆக்சுவலி வில்லன் நல்லா நினச்சிருக்கேன், பயமாக இருக்குது. காட்சி எல்லாமே அந்த என்ன சொல்கிறது, ஆர்ட் ஒர்க் எல்லாம் பண்ணியிருக்காங்க, செட்டப். எனக்கு அது எல்லாமே நல்லா தான் இருக்குது, ஒரு புதுசாக இருக்குது ஆக்சுவலி பார்க்குறதுக்கு. ஆனால் இதெல்லாம் பார்க்கும்போது பயமாக இருக்குது, ஐயோ இந்த மாதிரியாக நம்ம ஃப்யூச்சரில் பார்க்க போகிறோமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஒரு த்ரில்லிங் மூமெண்ட் கொடுக்குது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா ஆக்ட்ரஸ் ஸ்ரதா ஸ்ரீநாத் அவங்க ஆக்டிங் நல்லா இருக்குது ஆக்சுவலி. கிஷோர் அவரும் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து ஆக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ ஆரம்பத்தில் ஒரு ஹீரோ மாதிரி பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் அவர் ஃபர்ஸ்ட் ஹாஃபோட ஒரு கதை முடிஞ்சு போச்சு. ஸோ செகண்ட் ஹாஃபில் இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும், ஒரு ஹீரோ இருக்காரு அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கும். கலியுகம் உண்மையிலேயே கால கொடுமை. அந்த அளவுக்கு ஒரு நமக்குள்ளேயே ஒரு பயத்தை உண்டு பண்ணிட்டாங்க இந்த படம் பார்க்கும்போது. ஏன்னா வந்து ஒரு 40-50 வருஷம் கழிச்சு காலங்கள் மாற மனசோட சுயநல குணம் எல்லாமே மாறும். அவன் சாப்பாட்டுக்காக என்னெல்லாம் பண்ணுவான்ற விஷயத்த சூப்பராக சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்குது படம், ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் ஹீரோயினியோட ஆக்டிங், கிஷோர் சார் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அவர் ஹீரோயினி அவங்க பேர் தெரியல, அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் என்னென்னா ஒரு 2-3 லொக்கேஷனில் முடிச்ச மாதிரி இருக்குது. என்ன முக்கியமாக படத்தில் வந்து பார்த்தா நம்ம எதிர்பார்த்து வரதுனா சாங்கு, ஃபைட்டு, மேக்ஸிமம் அப்படி இப்படி இதுக்கு கசம்சா இதாக இருந்தால் நல்லா பார்ப்போம். ஆனால் எதுவுமே இல்லை. ஒரு நல்ல ஒரு காவியத்தை வந்து சூப்பராக சொல்லியிருக்காங்க. ஒரு 2 ஹவரில் நல்லா முடிச்சிருக்காங்க. என்னடா ஒரு 2065 எப்படிலாம் இருக்கும் அப்படின்றத சூப்பராக சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் சில இடத்துல குறைகள் இருந்தாலுமே சில இடத்துல அங்கங்கே லேகாக இருந்துச்சு. என்னடா போன சீனு அப்படின்னு மாதிரி தான் இருந்துச்சு. அதை மட்டும் கொஞ்சம் கிளியர் பண்ணி கொஞ்சம் நல்லா பண்ணி தான் நல்லா தான் தோணுச்சு. படம் ஓகே, வரலாம் பார்த்தா கண்டிப்பாக ஃபேமிலியெல்லாம் பார்க்க முடியாதுங்க ஐயா. நம்ம மாதிரி சிங்கிளாக இருப்பான், நாளைக்கு நம்ம என்ன பண்ணுவோம், நாளைக்கு எங்கே போகலாம், நாளைக்கு எங்கே போகலாம் அப்படின்னு திங்கிங்கில் இருக்கிறான் பாரு. அவன் வந்து பார்த்தோன்னா கண்டிப்பாக அவனுக்குள்ளே ஒரு பயம் இருக்கும். நாளைக்குலாம் இப்படி தான் மாறும், அப்போ நம்மளும் அதுக்கேற்ற மாதிரி நடந்து வாழ்க்கையில் வந்து நான் நேர்வழியில் போகலான்னு யோசிப்பானுங்க. சில பேர் வந்து போடா எவனுக்கு என்ன நம்ம அப்படின்னு நம்ம தான் கெத்து அப்படின்றவங்கலாம் வந்து இந்த படத்தை பார்த்தோன்னு வச்சுக்கோ இன்னமும் ஓவராக தான் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. இன்னும் நல்லா, அது இல்லாமல் கேமரா ஒர்க்கு சூப்பராக பண்ணியிருக்காங்க படத்தில். கலியுகம் ஆமாங்க, இப்போ இருக்கிற காலங்கள் இப்படி இருக்குது. இன்னும் 40 வருஷம் வந்து காலங்கள் மாறும், அதுதான் கலியுகம். நான் வந்து பார்த்தேன், அதோ ஒரு பெரிய கலியுகம். அந்த மாதிரி தான் நல்லா பண்ணியிருக்காங்க, நல்லாயிருக்கு.